ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக தக்காளி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் காயட்டும். இது வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான், வாசமில்லாத எண்ணெயாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முழு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். முழு கரம் மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதுதான். இப்போ தாளிக்கிற கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி நான் இன்றைக்கி காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்க போகிறேன். அதனால் பச்சை மிளகா சேர்த்திக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்திருக்கேன். இந்த டிஷ்க்கு நாட்டு தக்காளி நல்லா இருக்காது, ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும். இது மீடியம் சைஸ் 3 ஆப்பிள் தக்காளி. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். தக்காளி கூட மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும், அதே சமயம் கலரும் நல்லா கிடைக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், தக்காளியோட பச்சை வாசமும் போகணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா தூள் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன், இது தனி மிளகாத்தூள் தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இப்போ இது 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். மசாலோட பச்சை வாசம் போகட்டும். இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் சாதமும் கொஞ்சமாக தக்காளி இருந்தால் கூட போதும், அவ்வளோதான். இதை பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாமே பார்க்குறவங்க ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். தக்காளி வதங்கணும், அவ்வளோதான். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நம்ம கரம் மசாலா சேர்த்து இருக்கிறதுனால அதே போதும், நல்ல மனமாக இருக்கும். மசாலோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ சாதத்தை சேர்த்திக்கலாம். இது குக்கரில் வச்ச சாதம் தான், எடுத்து பாத்திரத்தில் தனியாக வச்சுருக்கேன். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இதையெல்லாம் முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு சைட் டிஷ்னு பெருசாக எதுவும் தேவைப்படாது. ரைத்தா வச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை ஆம்லெட் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாம், மத்தியானம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். வீட்டில் சாம்பார், ரசம் எதுவும் செய்யாத நேரத்தில் சட்டுன்னு சாப்பிட்ணும், அதே சமயம் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சாதம் சேர்த்துனதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும், ரொம்ப நேரம் கலக்கணுங்கிறது அவசியம் இல்லை. போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்ஸ்டன்ட் தக்காளி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.